சாதிப்பதற்கு எது தேவை? மன உறுதியா, உடல் உறுதியா? மாரியப்பன் என்கின்ற ஒரு இளைஞன் பேருந்து விபத்திலே ஒரு காலை இழந்து விட்டார். பாரா ஒலிம்பிக்கிலே தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வாங்கி குவித்திருக்கின்றார். உடல் வலிமை அவருக்கு அங்க என்ன பரிசு கொடுத்தது? மன வலிமை அல்லவா இருந்திருக்கிறது. வேளா வேலைக்கு சாப்பிட்டியான்னு கேட்ட காலகட்டம் போய் வேளா வேலைக்கு மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு எந்த நோயும் இல்லாம நம்ம உடம்ப பாத்துக்கிறதே இன்னைக்கு பெரிய சாதனை தான் இல்லையா? சாதாரண மனுஷனா வாழ்றதுக்கு உடல் உறுதி தேவை. ஆனா சாதனை மனிதனா வாழ்றதுக்கு மன உறுதி தாங்க தேவை. காவல்துறை எடுத்துக்கிட்ட ராணுவமா இருக்கட்டும், இன்னைக்கு சார் எங்களுக்கு மன உறுதி மட்டும் நல்லா இருக்கு சார், எங்களுக்கு வேலையை கொடுங்க சார், அப்படியே இந்தியாவே தூக்கி நிறுத்திடுவோம் சொன்னா வேலை கொடுப்பாங்களா? பேசுனாங்க விவேகானந்தரை பத்தி. அது நம்ம பசங்க கிட்ட அவங்க கேட்பாங்க, இன்ஸ்டா ஐடி இருக்கு அவருக்கு? இன்ஸ்டா ஐடி இருந்தா தான் அவர் யாருன்னே தெரியுது. இப்பெல்லாம் குறைஞ்சபட்சம் 2 ரீல்ஸ் ஆச்சும் போட்டுருக்கணும். ஆமா, சிலிண்டரை கொண்டு வந்து வீட்டுல போடுறான், அந்த சிலிண்டர் தூக்கி வீட்டு உள்ளார வைக்கணும். மன வலி மேல இவங்க தூக்கி வச்சிருக்கீங்களா நீங்க? ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் மாபெரும் சக்தி ஒளிஞ்சிட்டு இருக்கும். அந்த சக்தியை வெளிக்கொண்டு வரதுக்கு நமக்கு ஒரு ஆயுதம் மன உறுதிங்க. ஐயா, மன வலிமை என்பது ஒரு அடித்தளம் மட்டும்தான். அதனை கட்டிடமாக எழுப்புவது உடல் உறுதிதானங்க. மனதில் உறுதி வேண்டும் என்ற மந்திர சொல், அது எந்திர சொல்லாக அத்தனை மாணவர்களையும் திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. 56 கலெக்டர்கள் இந்த வருடம் உருவாகி இருக்கான்னா அதற்கு காரணம் மன உறுதி. நடுவர் கவிஞர் காசாவயல்குமார் தலைமையில் தமிழகத்தின் முன்னணி பேச்சாளர்கள் பங்கு பெற்ற தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் வரும் செவ்வாய் காலை 10 மணிக்கு.